மாகாண சபை தேர்தலை வெகு விரைவில் நடத்துங்கள் என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய 2ஆம் பக்கத்தில் அது குறித்த செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது. அரசியலுக்கு அப்பால் எந்த ஒரு வருமான மூலமும் மற்ற மக்கள் விடுதலை முன்னணியினால் எவ்வாறு இந்த அளவுக்கு கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்க முடியும்? ஜேவிபியினர் உண்மையான முகம் என்ன என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாகாண சபை தேர்தலில் இதற்கான பதிலையும் வழங்க வேண்டும். எனவே விரைவில் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துவதாக சுதந்திர கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க வகையான வேண்டுகோளை வைத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே பல்வேறு முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டி அவர் இதனை பேசியிருக்கின்றார். கொழும்பில் உள்ள சுதந்திர கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த கருத்தினை வெளிப்படுத்தியிருக்கிறார். தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்ற ஆளும் தரப்பினருடைய சொத்து விபரங்கள் குறித்து நாடு அதிர்ச்சி அடைந்துள்ள பொழுதும் நாம் அதிர்ச்சி அடையவில்லை. காரணம், ஜேவிபியினருக்கு சொத்து விபரங்களை ஏற்கனவே நாம் அறிவோம். எவ்வாறு இருப்பினும் தற்போது இது குறித்து மக்களுக்கு தெரிய வந்துள்ளமை மகிழ்ச்சி அளிக்கிறது. ஜேவிபியை தவிர வேறு எந்த கட்சியினருக்கும் தாம் வறுமையில் இருப்பதாக கூறியதில்லை. ஆனால் அவர்கள் தம்மால் புதிய ஆடைகளை கூட வாங்க முடியாது என குறிப்பிட்டிருந்தார்கள். இன்று வெளியாக இருக்கின்ற சொத்து விபரங்கள் இவை அனைத்தும் பொய் என்பதை நிரூபித்திருக்கின்றன. இவை பொய் என்பதற்கு அப்பால் மக்களை எந்த அளவுக்கு ஏமாற்றியிருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. தமது அரசியல் லாபத்துக்காக கீழ்த்தரமாக மக்களை ஏமாற்றியிருக்கிறார்கள். நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டத்தால் இவருடைய உண்மையான முகங்களை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளமை மகிழ்ச்சி அளிக்கிறது என்ற விடயமும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே விரைந்து மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும். மாகாண சபை தேர்தலில் இதற்கான பதிலை மக்கள் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அரசாங்கத்துக்கு எதிரான எமது வேலை திட்டத்தில் இணைந்து கொள்ளுமாறு சகல சுதந்திர கட்சி ஆதரவாளர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். விரைவில் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு நாங்கள் அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம் என்ற வேண்டுகோளும் அவர்களால் முன்வைக்கப்பட்டிருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகையில் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.